வணக்கம். என் பெயர் ஹரிதா. இவங்க தான் என்னோட பாட்டி. நாங்க 2 பேரும் பண்டைய அகழ்வாராய்ச்சியை பத்தி ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தை பத்தி நாங்க 2 பேரும் நாடகம் நடிக்க போறோம். பார்க்கலாமா? ஐயோ அப்பா எவ்வளோ வெயில் அடிக்குது. நீ வேற இது காய்கறி வாங்கிட்டு வா, அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வா, ரொம்ப படுத்துற பாட்டி. நானே விளையாட போலாம் பார்த்தா இவ்வளோ வெயில் அடிக்குது. நான் எப்படி விளையாட போவேன்? ஹரிதா, கூடவே பாட்டி பக்கத்துல உட்காரு. உன்கிட்ட ஒரு பேசணும். சொல்லுங்க பாட்டி. ஹரிதா, நீ சொன்ன மாதிரி வெயில் அதிகமா தான் இருக்கு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெயில தான் விளையாண்டுருக்கோம். அப்படியா பாட்டி? பாட்டி நீங்க எப்பெல்லாம் வெயில்ல விளையாட்டீங்க? மண்டையில சுற்றுக்காதா பாட்டி? நாங்க இருக்கும்போது நிறைய மரம் இருக்கும். அதுக்கடியில தான் உட்காந்து விளையாடுவோம். அப்படியா பாட்டி? பாட்டி நீங்க சொல்றத பார்த்தா அப்பெல்லாம் நிறைய மரம் இருந்துச்சு போல பாட்டி. ஆமா, அப்ப மக்கள்கள் வாழ்ந்ததை பார்த்தா யோசிச்சு பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாட்டி. உனக்கு தெரியுமா அந்த காலத்து மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு? உன்கிட்ட சொல்லவா? சொல்லுங்க பாட்டி. உனக்கு தெரியுமா அந்த காலத்து மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ, எப்படி வாழ்ந்தாங்கன்ட்டு உனக்கு சொன்னாலும் புரியாது. போய் சாப்பிட்டு தூங்கு போ. பாட்டி ப்ளீஸ் பாட்டி சொல்லுங்க பாட்டி, நான் புரிஞ்சுக்கிறேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. போன வாரம் உங்க அப்பா கூட திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போனால. ஆமாங்க பாட்டி. அங்க என்ன பண்ண? அங்க சாமி கும்பிட்டேன் பாட்டி. சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி என்னடி பண்ண? குளிச்சேன் பாட்டி. குளிச்சதுக்கு முன்னாடி என்னடி பண்ண? மண்ணை தோண்டி தோண்டி விளையாண்ட பாட்டி. மண்ணை தோண்டில என்ன கிடைச்சிச்சு? சிப்பி கடிச்சிச்சு பாட்டி. இப்பதான் வந்திருக்க வழிக்கு. அப்படியா பாட்டி? பாட்டி நீ சொன்னதுக்கும் நான் விளையாண்டதுக்கும் என்ன பாட்டி சம்மந்தம் இருக்கு? நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பாட்டி. சொல்றேன் கேளு. நம்ம பூமியை தோண்ட தோண்ட நிறைய பொருட்கள் வைக்குது. அதை எப்போ யூஸ் பண்ணாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க, அதை கண்டுபிடிக்கத்தான் அகழ்வாராய்ச்சி.